வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும். இது உங்கள் ராஜமால் எலக்ட்ரானிக்ஸ் முத்தியாபுரம் தூத்துக்குடி. நாம இன்னைக்கு ஒரு ஆம்ப்ளிஃபையர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஆம்ப்ளிஃபையர்ல ஃப்ரண்ட் அக்ரிலிக் பேனல இந்த கேபினெட்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்குறோம். இதுல இதுல சென்டர்ல ஒரு பீடிங் உண்டு. அதை நம்ம இது மேனுவல் ஆம்ப்ளிஃபையர் அப்படிங்கிறனால அதில் கட் பண்ணி எடுக்க வேண்டியதாயிட்டு. இதை ஃப்ரண்ட்ல இதில் ஃபிக்ஸ் பண்ணும்போது நிறைய பேர் அனபாண்டு அண்ட் ஃபெஃபிக்விக் அந்த மாதிரி ஏதாவது பசை போட்டு தான் இதில் அப்படி ஒட்டுறாங்க. அப்படியும் ஒட்டிக்கலாம். அது கொஞ்ச நாள்ல பிரிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்கு. அதனால இத வேற ஒரு சின்ன மெத்தட்லயும் பண்ணலாம். அது எப்படின்னு நம்ம இப்ப பார்ப்போம். இந்த கேபினட்ட இப்படி தலைகீழ இப்படி வச்சுட்டு, இந்த மாரி கீழ பேனல வச்சு மேல கேபினட்ட வச்சுட்டு, நம்ம கரெக்ட்டா அந்த ஸ்க்ரூ இருக்கிற ஹோல், அந்த ஹோல் ஃபுல்லா நம்ம ஒரு மார்க்கர வச்சு மார்க் பண்ணிக்கணும். அதாவது மார்க் பண்ணும்போது, இந்த சைடு இந்த பக்கம் எவ்வளோ இருக்கு, இந்த பக்கம் எவ்வளோ இருக்கு, 4 பக்கமும் கரெக்ட்டான அளவுல இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு, நம்ம 4 ஹோலும் செக் பண்ணணும். செக் பண்ணி மார்க் போட்டுட்டு ட்ரில்லிங் பிட்ட வச்சு இதில் நம்ம அதாவது ஒரு சின்ன ஹோல் போட போகிறோம். இது எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு பாதிக்கு பாதி நம்ம ஹோல் பண்ண போகிறோம். ஹோல் பண்ணும்போது பிட்டை ரொம்ப இழுத்து அமைக்கிறாதீங்க, ஃபுல்லாக தெரிச்சிடும். பீஸ் பீஸாக கூட உடைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்மூத்தாக நார்மலாக இந்த மாதிரி இதை ஓட விட்டுட்டு இதில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி ஸ்க்ரூ ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு ஸ்க்ரூ தேவைப்படும். இந்த மாதிரி ஸ்க்ரூவை எடுத்துட்டு நம்ம அனவாண்டை அந்த ஹோலில் விடணும். அனவாண்ட ஹோலில் விட்டுட்டு ஸ்க்ரூவை இதை தலைகீழ இந்த போல்ட்டை இப்படி தலைகீழ நம்ம இதை வச்சிடணும். அனவாண்ட நிறைய குளிர போட்டிங்கன்னா இது காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸ்டெடியாக நேராக வச்சிருங்க, அங்கிட்டு ஆட்டாம. இந்த மாதிரி 4 இதுலேயும் நம்ம வைக்கிறோம். இதை அப்படியே காய விட்டுறணும். காய விட்டதுக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்து அப்படியே அந்த 4 ஹோல்லையும் உள்ள விட போகிறோம். வச்சுட்டு நம்ம போல் நட் போட போகிறோம். ரொம்ப டைட் வச்சிடக்கூடாது. கை தேய்ட்டு வச்சுட்டு இதில் கம் போட வேண்டிய தேவை இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த பேனல் ஃபிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிஞ்சு வராது அப்படின்ற ஒரு தைரியமும் இருக்குது. இதில் நிறைய பேர் இன்னும் பண்ணுவாங்க. இந்த ஹோலை இப்படி நம்ம போடுறதுக்கு பொழுதா டைரெக்டாக ஃபுல் ஹோலும் அப்படியே ஃபுல்லாக போட்டுட்டு இந்த 4 ஹோலுமே வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி அலைங்கி போல் நட்டு இது போட்டும் இங்கேருந்து மாட்டிக்கலாம். அதுவும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு லுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இது 4 எண்டில் தனியாக இருக்கிற மாதிரி தெரியும். அந்த மாதிரி உள்ளக்க நம்ம ஹோல் பண்ணி இதை இப்படி அங்கே மாட்டிட்டோம்னா அந்த மாதிரி இருக்கிறது தெரியாது. இந்த மாதிரி மாட்டி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி நண்பர்களே, வணக்கம்.